Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாப்டர் 3 pair of linear equations in two variables. சரிங்களா? அந்த சாப்டரை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ரைட். லாஸ்ட் வீடியோல எக்ஸசைஸ் 3.3ல செகண்ட் ப்ராப்ளத்தோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தோம். சரிங்களா? இப்போ அதோட கண்டினியூவேஷன் பார்க்குறோம். ஐ மீன் செகண்ட் ப்ராப்ளத்தோட செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ரைட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 years ago 5 வருஷத்துக்கு முன்னாடி நூரி வாஸ் thrice as old as சோனு. ஓகேங்களா? ரெண்டு கேரக்டர் இருக்காங்க. அவங்களோட ஏஜை பத்தி கம்பேர் பண்றாங்க. ஸோ ஹியர் ஒரு கம்பாரிசன் நடக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நூரி வாஸ் thrice as old as சோனு. சோனுவை விட நூரி வந்து 3 பார்ட் அதிகமா இருந்தாலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ அதுக்கு பிறகு 10 years லேட்டர் 10 வருஷத்துக்கு பிறகு நூரி வில் பி ட்வைஸ் as old as சோனு. சோனுவை விட நூரி 2 மடங்கு அதிகமா இருக்கலாம் அவரோட ஏஜ். இப்போ என்ன கொஸ்டின்னா ஹவு ஓல்ட் ஆர் நூரி அண்ட் சோனு? ஓகே, ஹவு ஓல்ட் ஆர் நூரி அண்ட் சோனு. சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஹைலைட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் போடுவோம். ஓகேங்களா? ரைட். 5 years ago. ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே பிரசன்ட் ஏஜை நம்ம முதல்ல செக் பண்ணிக்கணும். சரியா? நூரியோடையும் சோனுவோட பிரசன்ட் ஏஜ். சப்போஸ் லெட் வி ஸ்டார்ட் வித் எக்ஸ் ஆஸ் த ஏஜ் ஆஃப் நூரி அப்படின்னா ஒய் வந்து சோனுவோட ஏஜா பிக்ஸ் பண்ண பிறகு 5 years ago 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ பிரசன்ட் ஏஜ் நூறிக்கு எக்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா சோனுக்கு ஒய்னு ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா 5 years பேக் போகும்பொழுது அதுலேருந்து 5 ரெடியூஸ் பண்றீங்க ரெண்டு சைட்லையும். சரிங்களா? அப்போ நூரியோட 5 years அகோல உள்ள அவரோட பிரசன்ட் ஏஜ் எக்ஸ் மைனஸ் 5 இருந்துச்சுன்னா சோனுவோட ஏஜ் ஒய் மைனஸ் 5 இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வருஷத்துல அவங்களோட கம்பாரிசன் எப்படி இருக்குன்னு பாருங்க. thrice as old as சோனு நூரி வாஸ். ஓகே, நூரி வந்து சோனுவை விட 3 மடங்கு அதிகமா இருக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ வாங்க 10 years வாங்க. 10 years லேட்டர். ஸோ இப்போ பிரசன்ட் ஏஜுக்கு வந்துட்டோம். ஓகே, எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, எக்ஸ் வில் பி எக்ஸ் இஸ் நூரிஸ் ஏஜ், ஒய் இஸ் சோனுஸ் ஏஜ். இப்போ பிரசன்ட் ஏஜ்ல 10 years ஆஃப்டர் 10 years வரும் லேட்டர். ஓகே, ஸோ அப்போ 10 வருஷத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் பிளஸ் 5 இஸ் த ஏஜ் ஆஃப் நூரி, y plus 5 is the near of age of சோனு. சரிங்களா? இப்போ இவங்களோட கம்பாரிசன் எப்படி இருக்கு? நூரி will be twice as. ஓகே, நூரி will be twice as old as சோனு. சோனுவோட 2 மடங்கு கூட இருக்கலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது 3 மடங்கு அதிகமா இருந்தா 10 வருஷத்துக்கு பிறகு பார்க்கும் பொழுது 2 மடங்கு அதிகமா இருக்கிறான். ஸோ இப்ப 2 பேரோட ஏஜ் பிரசன்ட் ஏஜ் என்னவா இருக்கும்? என்னவா இருந்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியும் 10 வருஷத்துக்கு பின்னாடி இப்படியும் இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணியும் பார்த்தோம், வெரிஃபை பண்ணி பார்த்தோம் நம்ம ஆன்சர் ரைட்டா வருதா தப்பா வருதா அப்படின்னு. சரிங்களா? வாங்க ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ எதுனாலும் ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ஸ்டார்ட் வித் த given part. Okay, first I can start with the solution. Okay, let. Okay, we have to fix it. Okay, we have to fix it. Noori's percentage. Okay, Noori's percentage equal to x years. ஓகே, நூரி வந்து எக்ஸ் இயர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா சோனு ஒய் இயர்ஸ்னு வைக்கிறேன். ஏன்னா இங்க நம்ம பார்க்கறது பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் டூ வேரியபிள்ஸ்ங்கிற டாபிக்ல. ஓகே, அப்போ ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பேரா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கும். பேர் ஆஃப் டூ லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் டூ வேரியபிள்ஸ், எக்ஸும் இருக்கும் as well as ஒய்யும் இருக்கும். சரிங்களா? ஓகே, இது நூரிஸோட பிரசன்ட் ஏஜ் போட்டாச்சு. இப்போ அதுக்கு அடுத்து சோனுவோட பிரசன்ட் எழுதுறேன் இல்லைங்களா? சோனுஸ் present age equal to y years, equal to y years. ஓகே, ப்ராப்ளத்துல ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன? 5 years ago. ஓகே, சோ இப்போ நம்ம 5 years ago எடுக்க போறோம். ஓகே, 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 years ago. நூரிஸ் ஏஜ் 5 வருஷத்துக்கு முன்னாடி இதுல இருந்து 5 ரெடியூஸ் பண்றீங்க. ஓகே, எக்ஸ் மைனஸ் 5 இயர்ஸ். ஓகே, அதே மாதிரி சோனுஸ் ஏஜ், சோனுஸ் ஏஜ் ஈக்குவல் டு y minus 5 years, y minus 5 years. ஓகே, இப்போ அக்கார்டிங் டு த ப்ராப்ளம் பார்க்குறோம். ஓகே, 5 years ago இது. ஓகே,
5 years ago. Okay, 5 years agoல 5 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரோட ஏஜ் பிரசன்ட் ஏஜ் 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருக்கும். ஓகே, கண்டிஷன் என்ன? thrice as old as Sonu. Okay, according to the problem, according to the problem, according to the problem, so என்ன ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க? Noor is equal to 5 year thrice times Sonu's age. Okay, Noor is age equal to thrice Sonu's age. So அப்போ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நூரிஸ் ஏஜ் x மைனஸ் 5. ஓகே, இது 3 டைம்ஸ் சோனுஸோட ஏஜ். ஓகே, ஸோ y மைனஸ் 5. ஓகே, இது அப்படியே சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணி வச்சுப்போம். சரிங்களா? அப்படியே சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ x மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 3y மைனஸ் 15. சரிங்களா? ஸோ y இங்க கொண்டு வந்துருங்க. x minus 3y is equal to minus 15. This minus 5 is going right hand side, so will be plus 5. So we have x minus 3y is equal to minus 10. That is of equation number 1. இப்போ ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. சரிங்களா? இப்போ இதே மாதிரி 10 years back வரீங்க. 10 years later. ஓகே, 10 years later என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 10 years later. 10 years later. 10 years laterல நூரியோட ஏஜ் பிரசன்ட் ஏஜ். ஓகே, நூரிஸ் ஏஜ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 10. ஏன்னா 10 years லேட்டர் இன்க்ரீஸ் பண்றோம். ஓகே, அதே மாதிரி சோனுஸ் ஏஜ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 10. அக்கார்டிங் டு த ப்ராப்ளம், according to the problem, சரிங்களா? என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. நூரிஸ் ஏஜ் சோனுஸ் ஏஜை விட ட்வைஸா. ஓகேங்களா? சோ நூரிஸ் ஏஜ் ஈக்குவல் டு ட்வைஸ் as old as சோனுஸ் ஏஜ். ஓகேங்களா? சோனுஸ் ஏஜ். சோ நூரிஸ் ஏஜ் எக்ஸ் பிளஸ் 10, சோனுஸ் ஏஜ் 2 இன்டூ ஒய் பிளஸ் 10. ஸோ இதையும் ஓப்பன் பண்ணி அப்படியே ஒரு ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணுங்க. என்ன ஆகுது? எக்ஸ் பிளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 2y பிளஸ் 2 இன்டூ 10 will be 20. ஓகே, we can equate வேரியபிள் செப்பரபிள் மாத்துங்க. x minus 2y is equal to 20. This 10 is going right hand side, we have minus 10 will be 10. சரிங்களா? So x minus 2y is equal to 10. That is of equation number 2. இப்ப ரெண்டு ஈக்குவேஷனையும் முதல்ல கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல எழுதிப்போம். அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, x minus 3y equal to minus 10 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? x minus 3y is equal to minus 10. That is of equation 1. And x minus 2y is equal to plus 10. That is of equation number 2. ஓகேங்களா? ரைட், ரெண்டு ஈக்குவேஷன் எழுதியாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பை எலிமினேஷன் மெத்தட்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஓகே, we have to solve the problem by elimination method. ஓகே, ரைட். எலிமினேஷன் மெத்தட்ல எப்படி சால்வ் பண்ணுவோம்? யூசுவலாவே எலிமினேஷன் மெத்தட்னா ஏதாவது ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணிடுவோம். சரிங்களா? so here we have to solve the problem by elimination method. okay, by elimination method. okay, by elimination method. by elimination method. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, இந்த ஈக்குவேஷன்ல எதையாவது ஒன்று நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நான் மைனஸ் பண்ணேன், சப்ராக்ட் பண்ணும் பொழுது சைன் இங்க சேஞ்ச் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ் கேன்சல் ஆகும். இல்லை நான் ஒய்யை எலிமினேட் பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷனை 2ஆலையும் இந்த ஈக்குவேஷனை 3ஆலையும் மல்டிபிள் பண்ணும் பொழுது இங்க 6yன்னு வரும். ஆட்டோமேட்டிக்கா அந்த டேர்ம் கேன்சல் ஆகும். சரிங்களா? நான் இங்க எக்ஸை தான் கேன்சல் பண்ண போறேன். ஓகே, ஸோ எலிமினேஷன் மெத்தட்ல யூஸ் பண்ணும் பொழுது சப்ராக்ட் பண்றேன். அண்ட் சப்ராக்ட். ஓகே, சப்ராக்ட் பண்ணும் பொழுது என்ன ஆகுது? x minus 3y is equal to minus 10. That is equation 1. ஓகே, x minus 2y
is equal to 10. That is equation number 2. Okay. இப்போ நான் இதை subtract பண்ணும் பொழுது equation 2க்கு sign change ஆகும் இல்லைங்களா? So sign change ஆகும் பொழுது என்ன ஆகும் பாருங்க. So here I have to change. Plus will be minus. Okay. Minus will be plus and plus will be minus. Okay. So automatically these two will cancel. So here we have okay minus y. Okay, இங்க minus 3y இருக்கு plus 2y இருக்கு. So automatically the difference is minus y. So which is equal to minus 20. சரிங்களா? ரெண்டும் சேம் சைனா இருக்கும் பொழுது நம்ம ஆட் பண்ணிடுவோம். Okay, minus 10 plus 10 will be 20. So y is equal to 20. So y ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு 20 னு கிடைச்சிருக்கு. சரிங்களா? ரைட். இந்த y வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஓகே, substitute y value. Okay, substitute y as 20 in equation 1. Okay, in equation 1. 1ல substitute பண்றேன். 1ல substitute பண்ணும் பொழுது what is equation 1? What is equation 1? X minus 3y equal to minus 10. Okay, equation 1 எழுதுறேன். Okay, which implies that x minus 3y x minus 3y equal to minus 10. சரிங்களா? x minus 3y is equal to minus 10. இதுல y க்கு 20 னு கொடுக்கிறேன். So அப்ப x minus 3 times 20 is equal to minus 10. So we have x minus 60 is equal to minus 10. Okay, x is equal to minus 10 plus 60. So the difference is 50. சரிங்களா? x equal to 50. x ஓட வேல்யூ 50. So therefore நம்ம கலெக்ட் பண்ணி எழுதிடுவோம் பாயிண்ட்ஸ். therefore x is equal to 50 and y is equal to 20. So hence conclusion எழுதுறோம். hence Noor is percentage. Okay, Noor is percentage. x equal to 50. Okay, Sonu's percentage. Sonu's percentage y is equal to 20. Okay, Noori's ஓட ஏஜ் எழுதியாச்சு, சோனுவோட ஏஜ் எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வெரிஃபை பண்ணி பார்க்க போறோம் நம்மளோட ஆன்சர் ரைட்டா தப்பா. சரிங்களா? சோ இப்போ வெரிஃபிகேஷன் போவோம். வெரிஃபிகேஷன். ஓகே, x ஓட வேல்யூ 50, y ஓட வேல்யூ 20 னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? ரைட். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுத்து இந்த x வேல்யூ y வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சுன்னா நம்மளோட ஆன்சர் ரைட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிப்போம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x minus 3y is equals minus 10. செகண்ட் ஈக்குவேஷன் x minus 2y is equal to plus 10. I think so. Okay, I think so. We just verify whether second equation is right or wrong. X minus 2y equal to 10. Yes, correct ஆ தான் இருக்கு. சரிங்களா? X minus 2y equal to 10. Okay, இப்போ simultaneous இதுக்கு வேல்யூ கொடுங்க பாப்போம். I have to take the left hand side. LHS equal to. Okay, LHSல x க்கு பதில் 50 கொடுக்கிறேன். 50 minus 3 into 20. So what is the value? 50 minus 60. The difference is minus 10. That is of right hand side. Okay, so left hand side ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு minus 10 ரைட் ஹேண்ட் சைடு வரதுனால கண்டிப்பா எக்ஸோட வேல்யூ ஒய்வோட வேல்யூ கரெக்டா தான் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்ல செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஐ ஹாவ் டு டேக் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு. LHS equal to x as 50, y as 2 into 20. So what happens here? 50 minus 2 20s are 40. The balance is 10. சரிங்களா? So that is of right hand side. Okay, so left hand சைடும் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கிறதுனால our answer is right. Okay, therefore the solution is right. Therefore the solution is correct. Okay, இங்க ஒண்ணும் கொடுக்கல. One second, recall the question. Okay, 5 years ago Noori was thrice as old as Sonu. 10 years later Noori will be twice as old as Sonu. Okay, இப்போ நம்ம ரெண்டு பேரோட ஏஜ் கண்டுபிடிக்கணும். பிரசன்ட் ஏஜ் நூரிக்கு x னும் சோனுக்கு y னு வச்சுக்கிறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி
ரெடியூஸ் பண்ணுவோம் 5 இயர்ஸை. ஸோ எக்ஸ் மைனஸ் 5 ஒய் மைனஸ் 5 வரும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் அக்கார்டிங் டு த ப்ராப்ளம் நூரிஸ் ஏஜ் 3 டைம்ஸ் சோனுஸ் ஏஜ்னு சொல்கிறோம். ஸோ அதுலேருந்து ஈக்குவேஷனை சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3y ஈக்குவல் டு மைனஸ் 10ன்னு வரும். ஸோ அதுக்கு பிறகு 10 இயர்ஸ் லேட்டர் வரேன். 10 இயர்ஸ் லேட்டருங்கிறப்போ அந்த பெர்சன்டேஜ் என்னவா இருக்கும்னா எக்ஸ் பிளஸ் 10 ஒய் பிளஸ் 10 இருக்கும் சரிங்களா. அக்கார்டிங் டு த ப்ராப்ளம் நூரிஸ் ஏஜ் 2 இன்டூ சோனுஸ் ஏஜ் ட்வைஸ் ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதை சால்வ் பண்ணோம்னா ஒரு ஈக்குவேஷன் வருது. ரெண்டு ஈக்குவேஷனை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எலிமினேஷன் மெத்தட்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணா ஒய்யோட வேல்யூ 20 அண்ட் எக்ஸோட வேல்யூ 15 வருது. ஓகேங்களா, அதை நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்தோம்னா ஆன்சர் கரெக்டா இருக்கு சரிங்களா. ரொம்ப சிம்பிள்ங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் இன்வால்வ்மெண்டோட படிச்சீங்கன்னா ப்ராப்ளம் ஒண்ணுமே இல்லை. ஓகேயா, தொடர்ந்து படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க. ஏதாவது டவுட்ஸ் கொரிஸ் இருந்துச்சுன்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே, உங்க டவுட் எல்லாம் நான் கிளியர் பண்றேன். ஓகே, எனிஹவ் தேங்க்யூ, see you all.